அன்பு அமுதா. நான் இப்போ என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, எங்களோட ஜெர்மனின்ற கிரங்கங்கோஸ் நான் இருக்கிறேன். இப்போ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க. இது எங்களோட ரூமில் இருக்கிற ரூம் ஸ்ராங்குக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்க. நான் பார்க்குறதுக்கு டிவி இப்படி வசதியாக தந்தால் எங்களோட வருத்தம் பாதி குறைஞ்சி மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வசதியாக எங்களுக்கு ஆஸ்பத்திரி இருக்குன்னு பாருங்க. என்ன பக்கத்தில் இருக்கிறவருக்கும் ஒரு டிவி. ஹலோம்மா. ஹலோ. Wie geht's? Gut. Ja, gute Krankenhaus, ne? Ja. Alles gut. Ja, danke. இது எங்களோட ரூமுண்ட பக்கத்தில் இருக்கிறவருக்கு ஸ்ராங்க். இது என்னுடைய ஸ்ராங்கில் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்படி வசதியோடு எங்களுக்கு செய்து தருவாங்களான்னு தெரியாது. இஞ்சி பர்ஸ் ஹெண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு அது மாதிரி அதுக்குள்ளே ஸ்டெக்டோஸ் எல்லாம் இருக்குதுண்டா, கரண்ட் இருக்குது, நீங்கள் லாடன் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் இருக்குது, சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் வச்சு பாவிக்கலாம். இப்படி வசதியோடு எங்களுக்கு அலுமாரி இருக்குது, பெரிய உயரமான அலுமாரி. இது என்னுடைய தந்திருக்கிற, எனக்கு பக்கத்தில் தந்திருக்கிற பெட்டி, என்ற சாப்பாடு, மருந்து, தண்ணி எல்லாம் வைக்கலாம். நான் படுக்கிற பெட்டெல்லாம் ஒவ்வொரு நாளும் மாற்றுவாங்க. நீட்டாக வந்து மாற்றி விரிச்சிட்டு போயிடலாம். அவசரத்துக்கு பெல் அடித்தா கூப்பிட்டா ஓடி வரலாம். அங்கே பாருங்க மெக் இருக்குது. இஞ்சி மெக்கில் கேப்பினம் என்ன வேணும், மீன் பெல் அடிச்சனியண்டு பெல் அடித்த உடனே மெக்கில் கேட்டுட்டு உடனே ஓடி வருவீங்க. படுத்திருந்து கொண்டு டிவி பார்க்கலாம். அப்படியே ஒரு ஆளுக்கு ஒரு டிவி படி ஒரு சிம்ம இருக்குல்லையே. எனக்கு சிம்மர்னா ஒரு அறை. இப்படி அறையை சுற்றி வழியில் நின்று பிறாக்க பார்க்கலாம். நல்ல வசதியாக பெரிய ஜன்னல் எல்லாம் இருக்குது. ஏசியெல்லாம் போட்டிருக்காங்க விற்க காலத்தில் பாவிக்கிறதுக்கு. எங்களுக்கு தண்ணியெல்லாம் ஃப்ரீயாக கொண்டு வைப்பாங்க. விசிட்டர்ஸ் வந்தால் இருக்கிறதுக்கு அழகான கதிரைகள். இது எனக்கு மத்தியான சாப்பாடு வந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சு வச்சுருக்கிறேன். இதுதான் நான் ஒரு 20 நாளாக கிரங்கங்கோஸில் இருந்து 20 நாளாக பாவிச்ச என்னுடைய கதிரை. இதில் இருந்து கொண்டு காலையில் தானே இப்படி உருண்டு கொண்டு டாய்லெட்டுக்கு கொண்டே விட்டு விடுவார்கள். சில நேரம் நான் தனியாகவே போவேன். என்னுடைய டாய்லெட்டை காட்டுறேன். டாய்லெட் அப்படி வசதியாக செஞ்சுருக்குறாங்க. ஹீட்டர் இருக்குது. இது வந்து இதுக்குள்ள வந்து பிபி எடுக்கிற பெட் ஃபேன் வச்சு கழுவுறதுக்காக புதுசான முறையில் ஒரு மெஷின் எல்லாட்ட ரூம்லேயும் பூட்டியிருக்கு. டாய்லெட் புதுசு, குளிக்கிறதுக்கு வசதி. இப்படி எனக்கு காலையில் தானே இப்படி இருந்து கொண்டு இப்படி இந்த ஸ்டூலில் காலைஞ்சலை திருப்பி நீட்டி வச்சுட்டு இருந்து ஒவ்வொரு நாள் அழகாக குளிப்பேன். நல்ல பாத்ரூம் இருக்குது. எல்லாமே புதுசாக முடலாக வருஷம் முடிய செய்து வச்சுக்கிறாங்க. உங்களுக்குன்னா ஹீட்டரும் பிடிக்கலாம். எல்லா வசதிகளோடையும் லக்ஸரியான ரூம், டாய்லெட். இப்படி ஹோட்டல் கூட இருக்காது. நீட்டாக இவ்வளோ வசதியோடு இந்த கிரங்கங்கோஸை விட்டுட்டு போகிறதுக்கே எனக்கு மனமில்லை. நான் வந்து ஒரு மாதம் ஆயிட்டுது. இன்டர்நெட்டெல்லாம் இருக்குது. சீரியலை பார்த்து கொண்டு வெட்டில் படுத்து கொண்டு இருக்க வேண்டியதான். டிவி செய்திகளெல்லாம் பார்க்கலாம். இப்படியான ஒரு வசதி எல்லாருக்குமே. ஜெர்மனியில் உள்ள மருத்துவமனைகள் அத்தனையுமே இப்படித்தான் இருக்குது. அழகாகவும் நீட்டாகவும் பார்க்குறதுக்கு மிகவும் சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் தண்டு வச்சுக்கணும். சுவாரஸ்யம்னா என்னென்னு யோசிப்பீங்க. சில ரூமுகளுக்குள்ள படங்கள் எல்லாம் வித்தியாசமாக கீறி இருக்குல்ல. பீபிள் வச்சுருக்கு, கேஷ் போட்டிருக்கு. இப்படி படமெல்லாம் கீறி நாங்கள் பார்த்து அதை ரசித்து கொண்டிருக்கிற மாதிரியே சிலரில் எல்லாம் படம் கீறி வச்சுருக்குறாங்க. வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம், பாட்டு கேட்கலாம். என்ன விடுமுண்டாலும் நாங்கள் இங்கே இருந்தோண்டு
எங்களோட கஷ்டம் வருத்தம் என்றதை மறந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மருத்துவமனைண்டா ஜெர்மன் தான். மருத்துவர்களும் சூப்பராக எல்லாரையும் பராமரிக்கிறார்கள். காலம் 5 மணிக்கே மருத்துவர் வந்துடுவார். எல்லாரையும் ஓட்டில் பார்த்துட்டு போவார். என்ன மாதிரி பராமரிக்கிறாங்க. இப்படி ஒரு மருத்துவமனைண்டா ஜெர்மனியில் மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். நான் 2-3 நாடுகள் சென்று பார்த்துருக்குறேன். அப்படியான வசதிகளை எங்களோட நாட்டோட ஒப்படைக்கல. எனக்கு எங்களோட நம்பர் 1 பெஸ்ட் மாதிரி தெரியுது. என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? நிஜம். நான் பார்த்ததில் மிகவும் அழகாக பராமரிக்கிற மருத்துவமனைகள்னா ஜெர்மன்னு தான் நான் சொல்லுவேன். அன்புறர்களெல்லாம் பார்த்து மகிழுங்கள். இதை மாதிரி தான் எல்லா இடமும் இருக்குது. மிக்க சந்தோஷம். இது எங்களை வெளியில் போகிற கதவு. ஆட்டோமேட்டிக்கில் லைட் எரியுது. ஹலோ. இது வெளியில் போகிற பாதை. என்ன அழகாக எங்களோட மருத்துவமனையை நீட்டாக வச்சுருக்குறாங்க, பராமரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் க்ளீனிங் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக ஒரு செக்ஷன் சொல்லுவாங்க. செக்ஷன் சொன்னால் பிரிவு. இங்கே கால் முறிஞ்சு ஆப்ரேஷன் செஞ்சாக்களோட பிரிவு. இதுலேயே 26 ரூம் இருக்குது. அங்கே வேறு நிறைய இருக்குது. சகல விதமான மருத்துவ பிரிவும் இந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் இருக்குது. ஆப்ரேஷன்லேருந்து குழந்தை பிறக்கிறதுலேருந்து எல்லா விதமான மருத்துவ வசதிகளோட. இது நான் நிற்கிற ஒரு பகுதி, அதாவது அரைவாசி பகுதி. இதில் இதே மாதிரி 30 அங்காள சைட்லேயும் இருக்குது. இடது பக்கம் வலது பக்கம் இன்னும் அழகாக இருக்குது. இது இந்த முன்பிரிவை நான் பிறகு எடுத்து ஜாயின் பண்ணி இதில் காட்டுறேன். மிக்க மகிழ்ச்சி. இது எங்களோட பகுதியில் இருக்கிற விருந்தினர் அறை. விசிட்டர்ஸ் வந்தால் இங்கே அவர்களுக்கும் டிவியெல்லாம் இருக்குது. அவர்கள் நல்ல ஆறுதலாக இங்கே இருந்து டீ குடிக்கலாம். இந்த இடத்துல இருந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம். விசிட்டர்ஸ் கதைச்சு கொண்டு உங்களை பார்க்க வர விருந்தினர்கள் கூட இங்கே இலவசமாக கஃபே எடுத்து குடிக்கலாம். கஃபேலாம் இதுதான் எங்களோட ரூமில் ஆரம்பம். இங்கே இருந்து இதில் பாதி அங்காள இருக்குது. இந்த பகுதி வேறு செக்ஷன். இது நோமலான வருத்தக்கால் நோயாளர்கள் பிரிவு பெருவிடும். இது கீழே போனால் கேன்டீன் இருக்குது, உணவகம். இதுதான் நோட் ஆஃப் இதுதான் நாங்கள் வந்து படுத்திருந்தோம். இந்த கதிரையில் தான் நுழைவாயில். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போவர்களுக்கு கூட டிவி இருக்குது. எல்லா ரூமுக்கே டிவி இருக்குது. வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். நான் இப்போ காஃபி குடிக்கிறதுக்காண்டி காஃபி எடுத்துலாம். வெளிச்செல்லாம் இருக்குது. காஃபி எடுத்து கொண்டு போகிறேன் ரூமுக்கு. நான் ரூமுக்கு காஃபி கொண்டு வந்துட்டேன். ரிலாக்ஸாக குடித்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டு படுக்க போகிறேன். நான் வந்து பெரிய சுகையின காரணமாக தான் அது மருத்துவமனைக்கு வந்தேன். நான் ஏன் வந்து நான்ன்றதுக்கு அடுத்த பகுதியில் போடுறேன். உண்மையிலே அது முக்கியமான விடயம். எங்களோட மக்கள் எல்லாருக்கும் அது உதவியாக இருக்குமென்றதுக்காண்டி அந்த பதிவை போட போகிறேன். இப்போ எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பாய்.